ஸோ கொஞ்சம் ரியலாக வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த கண் வந்து மாறும். இப்போ அந்த லிஃப்ட்லாம் பாருங்கள், ஷார்ப் இன்க்ரீஸ், ஜஸ்ட் பிக் பண்ணால் போதும் ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ப்னஸ் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட ஷார்ப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஷார்ப் தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரியலாக அந்த ஃபோட்டோ வந்து ரியலாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பற்றி தனியாக ஒரு டூல் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு பார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் நோஸ் கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ள மாதிரி இருக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நோஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நோஸ் வந்து உள்ளே போகும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு ஐப்ரோ கொஞ்சம் இந்த இடத்துல லென்த்தாக வேணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஐப்ரோ வந்து எனக்கு அந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐப்ரோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐப்ரோ இது கொண்டு வரணும் வேணும். ஓகேவா? ஸோ இங்கே லிஃப்டோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிக்கணும் அப்படின்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் சப்போஸ் நீங்கள் எது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பார்ட் வந்து மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அது. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 3 டூல் எதுக்கு தெரியல. ஒன்று வந்து பிளர் அப்படின்னா அந்த புள்ளியெல்லாம் ஷார்ப்னஸ் வந்து குறைக்கிறதுக்காக, அந்த புள்ளியெல்லாம் வந்து அந்த நிறைய டாட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து நமக்கு ஷார்ப்பாக தெரியணும் அப்படின்னா ஒரு இமேஜ் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஷார்ப் வந்து இந்த ஐடியா கொடுக்குற பாருங்க, நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி பாருங்க. ஸோ ரெயிலாக இருக்க மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள் தெரியுதா? ஸோ அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் ஷார்ப் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கம்மியாக ஷார்ப் யூஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் வந்து கலர்ஸ் கொஞ்சம் இருக்கிற கலர்ஸ் கொஞ்சம் ஒயிட் கம்மியாகணும். இப்போ பாருங்கள் இருக்கிற என்ன கலர்ஸ் இருக்கோ அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க அந்த பிளாக்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலர்ஸே கொஞ்சம் அப்டேட் ஆகும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் பிக் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கிற வந்து ஸோ பெருசாக வேணால் அந்த சைஸ் பெருசு பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அடுத்தது இதே வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், எனக்கு ஐப்ரோ கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் டூல் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்க்காக வரும். இந்த லெஃப்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா அதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஐ கொஞ்சம் டார்க் கிளாரிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக முன்னாடி இந்த ஐக்கும் இப்போ இருக்க ஐக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த இடத்த நம்ம டார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எதாவது பாட்டு கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க் பண்ணிக்கலாம். இருக்கிறதே கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கணும், அதான் யூஸ் பண்ணுறது இந்த டூலு. ஸோ இப்போ டார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி மாறும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னா F12 பண்ணால் நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வரும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செட் பண்ணுங்கள். ஸோ அந்த டார்க்னஸ் நம்ம நிறைய ஒயிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டூல் வந்து ஷார்ப்புக்காக யூஸ் பண்ணுறது. செகண்ட் டூல் வந்து பிளர் யூஸ் பண்ணுறது. பிளர்னா புள்ளி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க புள்ளியை ரிமூவ் பண்ணணும், இங்கே இருக்க புள்ளியை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ஸோ அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ரிமூவ்ஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஸோ அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஒயிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள், அந்த இடத்த ஒயிட் ஆகும். ஓகே, ஃபேஸ் ஃபுல்லாக வேணால் கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல கலர் டார்க் பண்ணணும். இன்கேஸ் அவங்க முடி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிட்டு அந்த ஏர்ஸ் பார்த்தீங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணி பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. இது கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா ஸோ அதோட சைஸ் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ தெரியுது உங்களுக்கு டார்க்னஸ்ஸு. சப்போஸ் இந்த ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் டார்க் ஆகணும், அது எல்லாமே சைஸ் என்னதான் வச்சுங்க, நம்ம பெருசாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த சைஸும் அந்த சைஸ் வச்சுட்டு ஐப்ரோ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா டார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ லிப்டிக் கொஞ்சம் அப்படி இருந்து பார்த்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸோ F12 பண்ணால் தெரியும் உங்களுக்கு, முடி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இமேஜ் எப்படிச்சு. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண போகிற எப்படி இருக்குது, ஓகேவா, புரியுதா அது? ஸோ ஓகே, அந்த ஹேரில் டார்க் பண்ணி நம்ம மாற்றிட்டோம். ஸோ ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூலு. ஓகே, சப்போஸ் நமக்கு ஒயிட் அப்ளை ஆகணும்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல நமக்கு ஒயிட்டாக ஒரு ஸ்கின் அப்ளை ஆகும், ஒயிட் ஸ்கின் மாதிரி அப்ளை ஆகும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 டூல்ஸ் நம்ம மோஸ்ட்லி நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒயிட் ஸ்கின் மாதிரி அப்ளை ஆகுது. ஸோ இங்கே என்ன ஸ்டைல் வைக்கணும் அது மாதிரி பாருங்கள், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த மாதிரி வச்சுன்னா ஓகே, இல்லை F12 பண்ணிடுறேன். ஸோ ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வாசினா பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு பிக் பண்ணும்போது நீங்கள் சைஸ் பெட் பண்ணிடுறேன். ஓகேவா, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பிளாக் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அடுத்தது இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே போய்ட்டு மாற்றிடுறேன். இந்த சைடில் பிக் பண்ணுறேன். இது எப்படி அப்ளை ஆப்பாங்க, அது இருக்கிற கலரே வந்து ரெட் அப்ளை ஆகுது. ஓகேவா, புரியுது அவங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ பிளாக் வேணுன்னா இது ஆன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் வரும். ஸோ ஒரு இமேஜ் வந்து இது மாதிரி கலர்ஸ் கொடுக்குறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, F12 ரீசெட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வந்து இது மாதிரி டார்க் கலர்ஸ் இல்லை லைட் கலர்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணுங்க. எங்கே போய்ட்டு உங்களுக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிளர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி நம்ம கலருக்கு அந்த பிக்சரில் இருக்க டார்க்ஸை குறைக்கணும் அப்படின்னாலே இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டார்க்ஸ்லாம் எடுத்துடலாம். புள்ளி அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ இதுக்கான டூல்ஸ் இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே செலக்ட் டூலு, டைப்பிங் டூல்ஸு. ஸோ அது 2 அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் டைப்பிங் டூல்ஸ் அண்ட் செலக்ட் டூல்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஜூம் டூல், ஜூம்னா இருக்கும் இந்த ஏரியா பிக் பண்ணி நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி, இல்லை Ctrl+ ஆர் Ctrl- யூஸ் பண்ணி ஜூம் ஆர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேன் டூல்னால் இப்போ நீங்கள் Ctrl+ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேனுக்கு ஷார்ட் கட்டுறது நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆகிடும். ஸோ இது நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான டூலு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணோம்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளை பண்ணுற கலர் இந்த இடத்த மாறிடும் பாருங்கள். இங்கே இருக்க கலர்ஸ் வந்து மாறிடும். இப்போ நான் இந்த கலர் பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இந்த கலர். சப்போஸ் எனக்கு இந்த கலரில் எனக்கு அவங்களுக்கு பொட்டு மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஸோ ப்ரஷ் மாடலில் மாற்றிங்க. ப்ரஷோட மாடல் அந்த சைஸ் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரஷோட மாடல் வந்து எனக்கு இது மாதிரி வேணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வச்சு பிக் பண்ணுங்கள். ஸோ தண்ணியில் ஆயிருக்குதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்போனா நீங்கள் கலர் மாற்றிக்க முடியும். ஓகேவா, ஸோ Ctrl+T பண்ணி நீங்கள் இதை பெருசு பண்ணுறதோ சின்னதாக்குதோ எது ஒன்றா நீங்கள் பண்ணிக்கலாம்னா தண்ணியில் ஆயிராக போட்டிருக்கோம். ஸோ சார் பொட்டோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம், எது ஒன்றா பண்ணலாம். இல்லை கலரை சேஞ்ச் பண்ணால் கூட ரைட் கிளிக் போய்ட்டு நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கு அதெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு இந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் கண்ணோட கலர் ஐ கலர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் அந்த ஐயில் வச்சு பிக் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். அந்த ஐயில் பிக் பண்ணால் ஐ கலர். சப்போஸ் லிஃப்ட்டில் இருக்க கலர்னா லிஃப்ட்டில் இருக்க கலர். ஸோ இங்கே வச்சு கூட நீங்கள் எந்த கலர் சொன்னால் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ரோக்லாம் தேவைன்னா ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் கலர் வச்சு ஓகே பண்ணிக்கலாம். Ctrl 0 பண்ணிங்க. ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்துடும்.